அனு, இதுதான் நம்ம பார்த்திருக்க வீடு. இந்த வீடு பிடிச்சிருக்கா இல்ல அந்த ப்ளூ கலர் வீடு பிடிச்சிருக்கா? சேங்க, நீங்க அந்த ப்ளூ கலர் வீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சீங்க. இதுக்கு வெளியவே நின்று இது பிடிச்சிருக்கான்னு கேட்டா நான் எப்படி சொல்றது? உள்ள போய் பார்க்க வேண்டாமா? உள்ள எல்லாம் போக கூடாதா? ஏய் லூசி, அப்படியெல்லாம் இல்ல. வெளிய பார்த்தா இது ரொம்ப அழகா இருந்துச்சுல, அதான் கேட்டேன். வேற எதுவும் இல்ல. சரி, ஓகே, உள்ள போய் பார்க்கலாம். உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க வேணாலும் இருந்துக்கலாம். ஓகேவா? ம், உங்களுக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கா? அது வந்து, ஏய், போட்டு வாங்கலாம்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க சொன்னதா பாட்டி சொன்னதா சொன்னல, ஒரு வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி, அதான் இந்த வீடான்னு கேட்டேன், வேற எதுவும் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. என் வாயில இருந்து உண்மையை வர வைக்கணும்னு நீ நினைக்காத, சரியா? உனக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீடு எனக்கு ஓகே தான். அதை ஃபைனல் பண்ணிடலாம். வா, உள்ள போய் பார்க்கலாம். எனக்கு உனக்கு உள்ள போய் பார்த்துட்டு சொல்லவா? சரி, வா. அனு, லிவிங் ரூம் சரியா? நம்ம 2 பேருன்றதுனால ரொம்ப ஸ்பேஷியஸ்லாம் பார்க்காம சின்னதா காம்பேக்ட் மாதிரி பார்த்திருக்கேன். லிவிங் ரூம் ஓகே தானே? சூப்பரா இருக்குங்க. ஃபுல்லாவே பிங்க் கலர் பெயிண்ட் தானா? அப்போ பெட்ரூம்க்கு என்ன கலர் பெயிண்ட்ங்க? உள்ள வந்து பாரு, உனக்கே தெரியும். இந்த இடத்த ரொம்ப பார்த்து பார்த்து டெக்கரேட் பண்ண சொல்லியிருக்கேன். இங்க நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி. லிவிங் ரூம்ல எல்லாரும் ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வேற என்னத்துக்கு உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? சொன்னடி. சரி. அனு, கிச்சன் இங்கதான் சமைப்பாங்க. ரகு, சென்னடி. நீங்க சமைப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாம இருக்கும். ரொம்ப தான் பண்றீங்க ரகு. ஓ, செங்கெங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு எல்லாமே தெரியும், அப்படிதானே? கிச்சன்ல சமைப்பாங்க, ஹால்ல ரிலாக்ஸ் பண்றதுக்கு டிவி பார்ப்பாங்க, ஏதாச்சும் டைம் பாஸ் பண்ணுவாங்க. சேங்க, இது கூட தெரியாத சின்ன குழந்தையா நானு? ஒன்னொன்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க. என்னதான் உங்க பிரச்சனை? உங்ககிட்ட தான் கேக்குறேன். அப்ப எங்க என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாமே தெரியும், அப்படிதானே? என்னங்க புதிர் போட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல. அடுத்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க போனா ஆட்டோமேட்டிக்கா புரியும். என்ன இடம்? வா. சரி, பால்கனி கூட்டிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப ஸ்பெஷலான இடம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? பால்கனில இங்க இருந்து வெளியே நடக்கிறத வேடிக்கை பார்க்கலாம். எனக்கு அது கூட தெரியாமையா இருக்கு. இருடி, அடுத்த இடம் இருக்கு. வேற என்ன இடம்? வா. ரகு, பர்பிள் கலர்ல ஃபுல் தீம்ல சூப்பரா இருக்கு ரகு. எனக்கு பர்பிள் கலர்னா ரொம்ப 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 பிடிக்கும். பிங்க் அண்ட் பர்பிள் கலர் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு ரகு. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வீடு. ரகு, இந்த வீடியோ ஓகே பண்ணிடலாமா? எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த வீடை தான் நீ கன்ஃபார்ம் ஓகே பண்ணுவன்னு சொல்லி. பொய். அது எப்படி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்? ஃபுல்லாவே பொய் தான். வாயை திறந்தாலே பொய் தான். ஏ லூசி, வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு வீட்டை புதுசா பார்க்க போறோம்னா எந்த ஒரு பொருளும் இருக்க கூடாதுல்ல? நீ வீட்டுக்குள்ள வரும்போது எல்லா பொருளும் இருந்துச்சா இல்ல இல்லாம இருந்ததா? ஆமால, அப்பவே யோசிச்சேன் எல்லா திங்ஸும் இருக்கு எப்படிதான் அப்படின்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு முன்னாடி தெரியுமா நான் இந்த வீட்டை தான் ஓகே பண்ணுவேன்னு? தெரியும். எப்படி? எப்படின்னா, ஷானுவ பத்தி எனக்கு தெரியாதா? ரொம்ப தான் போங்க. சரி, எல்லா ரூம்லயும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொன்னேன். பெட்ரூம்ல நான் அப்படி சொல்லவே இல்ல. நேரமாச்சு, நான் ஃப்ரீயா போறேன். சரி எங்க ஓட பாக்குற? நில்லு. ஷாக்கு, அது வந்து என்னன்னா, நீ எதுவும் பேச வேண்டாம், அமைதியா இருந்தா மட்டும் போதும். சில்ல ரகு, அம்மா சொல்லி விட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் புது வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி. அதான். அனு, மூட ஸ்பாயில் பண்ணாத அனு. ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்காண்டி தேடி தேடி உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ப்ளீஸ். அது வந்து நான் என்ன மொத்தமாவா கேக்குறேன்? சில்ல ரகு, அது புருஷன் தானே? அது வந்து என்னன்னா, வேண்டாமே. சின்ன ஒரு நாள் தானே இருக்கு நம்ம இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாமே. கோவப்படாதீங்க, நான் இப்படி பேசுறேன்னு சொல்லி. இந்த மாதிரி நல்ல நேரம் எதுவும் பார்க்காம ஆரம்பிச்சோன்னா அது நல்லா இருக்காதுன்னு அம்மா சொல்லி தான் விட்டாங்க. போயிட்டு வீட்டை மட்டும் பார்த்துட்டு சீக்கிரம் வரணும்னு சொல்லி. அதனால கைசிடுங்க ரகு. அனு, ப்ளீஸ் டி, ப்ளீஸ். இல்ல ரகு. சரி, ஓகே, கிளம்புவோமா? ரகு, அது வந்து செமல கோவமா ரகு. நான் இப்படி ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்கீங்களா? சரி லூசு பண்றாட்டி, இதுக்கெல்லாம் கோவப்பட போறானா என்ன? கிடைக்காதுன்னு தெரிஞ்சா கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. கிடைக்க போற விஷயம் தானே, இதுக்கு ஏன் கோவப்படணும்? என் பொண்டாட்டி சொன்னா அதுல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும்னு தெரியுது, புரியுது. சரி, ஓகே, இன்னைக்கு நடக்கல.
2 நாள்ல நடக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம். சகு, லூசே, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. சீரியஸாவே எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, சரியா? சரி, ஓகே. பாட்டியும் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போவோம், ஓகே? உண்மையாவே உங்களுக்கு கோவம் எதுவுமே இல்லையா? சீ, பைத்தியம். சீ, இதுக்கெல்லாம் கோவப்படுவேனா என்ன? பெரியவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும், நான் நம்புறேன், அவ்வளவுதான். சீ, இதுக்கெல்லாம் கோவப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. சீ, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், நீ எதுவும் வருத்தப்படாத. ம், ம், சரி. வா. ஐயோ என்னம்மா நீங்க இப்படி அடிக்கடிக்கு வந்து தொந்தரவு பண்ற மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது. ரொம்ப நாள் கழிச்சு உங்க பையன் உங்களுக்கு பிறந்திருக்கான்னு அன்னைக்கு சொல்லும் போதே சொன்னீங்க. 15 வருஷமா இல்ல 10 வருஷமா கழிச்சு பிறந்த பையன் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு புரியுதுமா, இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி எங்க பிள்ளை வாழ்க்கையை யோசிக்காம நாங்க எடுத்தவங்க கொடுத்து எதுவும் முடிவு எடுக்க முடியாதுல்ல. நான் பிள்ளை கிட்ட பேசியிருக்கோம். அவளுக்கு என்ன விருப்பமோ அதை தான் எங்களால பண்ண முடியும். நீங்க தினமும் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்றதுக்காண்டி நீங்க சொல்றதை எங்களால செய்ய முடியாதுல்லம்மா, புரிஞ்சுக்கோங்க. ஐயோம்மா, நான் ஒண்ணு இப்பவுமே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லலையே. இப்போதைக்கு பேசி முடிவு பண்ணி வச்சுப்போம் சொல்றேன். எனக்கும் வயசாகிட்டே போதுமா, எனக்கும் உங்க வயசுக்கு கிட்டதமா வரும். என்ன, உங்க வயசு இருக்கும் போது நீங்க நல்லா சின்னமா இருக்கும் போது ஆரோக்கியமா பிள்ளை பெற்றிருப்பீங்க. நான் 15 வருஷம் 17 வருஷம் கழிச்சு பெத்த பிள்ளை. அதனாலதான் என் வயசு தோற்றம் இப்படி இருக்கு. அவனுக்கு வயசு ஆயிட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா. அவனுக்கு மீடியமான வயசு தான் ஆகுது. சரி பாருங்கம்மா, இத்தனை நாள் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்போ கல்யாணத்தை பத்தி கொஞ்சமாச்சு யோசிக்கலாம்னு சொல்லியிருக்கா. இந்த மாதிரி அடிக்கடிக்கு வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவகிட்ட எங்களால பேச கூட முடியாது. அவ என்ன நினைப்பா, இப்படி எல்லாருமா போட்டு என்ன கம்பல் பண்றாங்கன்னு நினைக்க மாட்டான். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவளுக்கும் நம்ம டைம் தரணும்ல, கொஞ்சம் நேரம் கொடுத்தாதான் அவளும் யோசிக்க முடியும். அவளும் இப்பதான் நான் பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்றா. ஆஸ்பத்திரியில 2 பேரும் ஒன்னா தானே வேலை செய்வாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு இனிமே பேசி புடிச்சா வேணா நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். அதுக்கு முன்னாடி இது நாங்க யாரும் சொல்லி எல்லாம் கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க இனிமே இங்க எல்லாம் வராதீங்கம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. அது வந்து உங்க மருமக இல்லையாமா, அவங்க கிட்ட. நீங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. திரும்ப திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. உங்களுக்கு சொன்ன புரியுதே இல்லையா? உங்க பையன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நீங்க நினைக்கிறீங்க தான். அதே மாதிரிதான் எங்க பொண்ணு வாழ்க்கையும் நல்லபடியா அமையணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்காண்டி எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எடுத்துங்க ஒத்துன்னு எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவளுக்கு இப்பதான் டிவோர்ஸ் ஆயிருக்கு. கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலாம் பாட்டின்னு சொல்றா. அவளை போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். நன்றிமா, நீங்க போலாம். அது வந்துமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லம்மா. தயவு செஞ்சு வீட்டை விட்டு போங்க. அம்மா, வாழ சின்னாச்சுமா, வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கவங்கள வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். செப்போ, நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே. ஷாரி, இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்லையா, அது வந்து ரேஷ்மாவை ஆஸ்பத்திரியில இருந்து ஒரு டாக்டருக்கு பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னல. நம்ம ஆஸ்பத்திரியில வேலை செய்யற டாக்டர். ஆமா, அந்த பையனோட அம்மா தான். இவங்களுக்கு 17 வருஷம் கழிச்சுதான் அந்த பையன் பிறந்தானா. அதனால அந்த பையனுக்கு கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி சந்தோஷமா தான் பண்ணிருக்காங்க. அண்ணன் பொண்ணு அந்த புள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டு பாலிலேயே மனவரையில இருந்து எழுந்து ஓடிட்டான், வேற ஒருத்தவங்க கூட லவ் பண்ணதுனால. அதனால அவனும் கல்யாணம் வேண்டாம்னு ஒத்தையில சுத்திக்கிட்டு கிடந்திருக்கான். இப்போ ரேஷ்மாவை பிடிச்சி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். இந்த அம்மாவும் விடாம நம்ம வீடு தோறும் வந்து வந்து இதே மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லி அனுப்ப வேண்டியதானே, ரேஷ்மாக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லி. அவளுக்கு விருப்பம் இல்லாததை நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம்னு தெளிவா சொல்லிருமா. அததான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. ரேஷ்மா வர உள்ளதான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆஸ்பத்திரிக்கு கிளம்பணும்னு சொன்னா. அவ வர வந்தானா கோவப்படுவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் பேசிட்டு வந்தேன். அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. என்னமா சொல்ற? ரேஷ்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஐயோ, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இல்ல. இவ்வளவு நாள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ 6 மாசம் எனக்கு டைம் வேணும், அதுக்கப்புறமா பொறுமையா யோசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்பமெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கா. இந்த அளவுக்கு தெளிவா மாறுதல் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். இந்த நேரத்துல இவங்க வந்து இங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா தேவையில்லாம பிரச்சனை தானே வரும். அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கா விருப்பப்பட்டு சொன்னானா நம்ம பேசுவோம்னு சொல்றேன். நான் ஏதாச்சும் தப்பா சொன்ன மாதிரி இருக்கையா? இல்லம்மா, கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். நீங்க பாருங்கம்மா, எங்களுக்கு கொஞ்சம் நாள் வேணும். உங்களுக்கு அந்த நாள் வரைக்கும் பொறுக்க முடியாதுன்னா உங்க பையனுக்கு கண்டிப்பா நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. அதுல எந்த மாற்றமும் எங்களுக்கு இல்ல. சந்தோஷமா பண்ணி வைங்க, நாங்களும் வரோம். ஐயோ அம்மா, அவன் வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் கல்யாணம் பண்ணி வச்சிருவானே. அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாதுமா. ஐயோ, அவன் ரேஷ்மா தானே பிடிச்சிருக்குன்னு ஒத்த காலில் நிக்கிறான். அதனாலதான் நீங்க வந்து நான் தூங்கிட்டு கிடைக்க உங்கள. நீங்க பாருங்கய்யா, என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. உங்க ஆஸ்பத்திரியில வேலை செய்யறான். வேணும்னா அக்கம் பக்கத்துல எங்க வேணாலும் விசாரிச்சு பாத்துக்கோங்க. என் பையன் ரொம்ப ஒழுக்கமான பையன். ஆஸ்பத்திரி விட்டா வீடு, வீடு விட்டா ஆஸ்பத்திரி, வேற எங்கேயும் போகவும் மாட்டான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது இந்த மாதிரி ஆயிட்டு. அதுக்கப்புறமா அவன் கல்யாணமே வேண்டாம்னு ஒதுங்கிட்டான். 2வதா இப்போ உங்க பொண்ணு மேல ஆசைப்படுறான். அவன் வெளிப்படையா என்கிட்ட வேணும்னு அடம்பிடிச்சுலாம் சொல்லல. அவன் ஒரு வாட்டி பேசும்போது எதர்ச்சியா சொன்னான், இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில வேலை செய்யற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி. நானாதான் கேட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் கண்டுபிடிச்சு இங்க வந்தனே. அவன் சொல்லி விட்டு கூட நான் இங்க வரல. என்ன பண்றது, என் பிள்ளை வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எதுவும் மாறுதல் ஆக போறது இல்ல. உங்க பொண்ணு மனசு மாறினா சொல்லி அனுப்புங்க, நான் வரேன். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா. இல்ல, உங்ககிட்ட வருத்தப்பட்டு இப்ப என்ன ஆக போகுது. சரி, நான் கிளம்புறேன். சரி.
சரிம்மா, நானும் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? உனக்கு எப்பதான் வேலை இல்ல அனுராகவும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்து பார்த்து இருந்துட்டு பேசிட்டு போ. அந்த பிள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, பேசிட்டு போடா. சில்லம்மா இருக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளை தானே. சரி, எப்படியும் நாளைக்கு பால் காய்ப்புக்கு எல்லாரும் போதானே போறோம். அப்புறம் என்ன, அங்க வச்சு பேசிக்கிறேன். தாட்சாயணி தான் இல்ல, அது மட்டும் தான் கொஞ்சம் கவலையா இருக்கு, அவ்வளவுதான். ஃபோன் பண்ணி பேசினேன் அவகிட்ட. இல்லல, அவ நம்ம எல்லார் மேலயும் கோவமா இருக்கான்னு நினைக்கேன். ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்க. சரின்ட்டு நானும் விட்டுட்டேன். சின்னம்மா இப்படி சொல்ற? பின்ன என்னடா பண்ண சொல்ற? தலையில தூக்கி வச்சு ஆடவ சொல்றா? எவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணிருக்கேன்னு என் போனை எடுத்து பாரு, கீழே தான் கிடக்கு. ஆமா, ரேஸ்மாவே உன்ட்டு ஃபோன் பண்ண சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டி எடுக்க மாட்டேங்க. அதுக்கப்புறமா ரேஸ்மாவோட பேர் என்ன, ஏதோ ஒரு வதியாச்சே, கலாவதியா அவ பேரு, அத்தைக்காரி, அவளுக்கு ஃபோன் பண்ணி பேச சொன்னேன். பேசினா நல்லாதான் இருக்கலாம், நல்லாதான் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா. என்ன கதை ஏதுன்னு ஒன்னும் தெரியல. இவ ஃபோன் எடுத்து பேசினதுன்னு தெரியும், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம வீட்டு மகாராணி. சரி சின்னமோ, நீ இதுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிக்கோன்னு. அவ எப்படி இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் அவன் நல்லாதான் இருப்பா, நீ போ கவலைப்படாம. சரிம்மா, அனுராகவும் வந்தா நல்லா சாப்பிட வச்சு அனுப்புங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்ல. சரி, நான் கிளம்புறேம்மா. சரில. என்னங்க, எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், கொஞ்சமாச்சும் வரீங்களா? லேபர் பெயின்னா கூட வயிறு தானே வலிக்கும்னு சொல்லுவாங்க. இது என்ன முதுகு வலிச்சுட்டே இருக்கு. செந்தனாலும் வலிக்குது, நின்னாலும் வலிக்குது, ஷோ படுத்துக்கிட்டே இருந்தாலும் வலிக்குது. இப்படி வலிக்குது, முடியல. ஒரு வேளை குழந்தை பிறக்க போதோ, அதனாலதான் இப்படி வலிக்குதோ? இல்லையே. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வயிறு தானே வலிக்கும்னு சொன்னாங்க எல்லாருமே. மயில விட்டு விட்டு வலிக்கும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு விட்டு விட்டு வலி இருக்கு, முதுகு வலி தான் இருக்கு. இப்படி வலிக்குது. சின்னங்க, கொஞ்சம் கொஞ்சம் காது கேக்குதா இல்லையா? பக்கத்து ரூம்ல தானே இருக்கீங்க, பக்கத்து நாட்டுக்கே போகலையே. ஓ, இதுக்கு மேல முடியாது. இந்த மனுஷன் நான் செத்தா கூட வர மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஷோ கடவுளே, பேசாம ரேஷ்மாக்கு இல்லைன்னா ரகுக்கு ஃபோன் பண்ணா கூட வந்து கூட்டிட்டு போயிருவாங்க போல. இந்த மனுஷனை நம்பி எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேளை எனக்கு லேபர் பையனே வந்துட்டு இவர்கிட்ட சொன்ன இவர் அசால்ட்டா இப்படிதான் உட்காந்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட என் மேல பாசமே இல்லை. இவரை வர இருங்க, உங்களுக்கு இருக்கு. சார், அந்த வீலு பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் ப்ரோக்ராம ரன் பண்ணேன் சார். ஆனா ரன் ஆக மாட்டேங்குது சார். எரர்னே காமிச்சிக்கிட்டு இருக்கு சார். நீங்க பாருங்க சேகர், நான் சொல்லி தர மாதிரி கரெக்டா பண்ணுங்க. இதோட நான் உங்களுக்கு 10 வாட்டி ட்ரெயின் பண்ணிட்டேன். ஒரு ட்ரைனிங் பீரியட் எப்போ ஒரு வாட்டி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுவும் இல்லையா, புரியலன்ற பட்சத்துல ஒரு 2-3 வாட்டி சொல்லி தரலாம், தப்பு இல்ல. ஆனா நான் உங்களுக்கு ஓயாம சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு சண்டே கூட காலையில இருந்து உங்க கூட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சேகர். எல்லாம் ஒரு அளவுக்கு தான். இங்க பாருங்க, உங்களுக்கு வேலை செய்ய தெரியும்னா செய்யுங்க, இல்லைன்னா கம்பெனில பேப்பர் போட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க. உங்க கூட என்னால மல்லடிக்க முடியாது. உங்களுடைய டீம் லீட் தான் நானு. உங்க டீம் லீடர்ன்றதால ஒரு காரணத்துக்காண்டி உங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. புரிஞ்சுச்சா? சார், நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கேன் கத்துக்கிறதுக்கு. ஆனா எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றது வரவே மாட்டேங்குது சார். நானும் நீங்க சொல்ற மாதிரி தான் சார் பண்றேன். நீங்க கூட இருந்து சொல்லி தரும் போது கரெக்டா வருது சார். ஆனா தனியா பண்ணும்போது என்ன தப்பு பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது சார். அது வந்து சார், அந்த வீலு ப்ராசஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் சாப்ல எடுத்துட்டு போயிட்டு மேல இருக்க V3 அந்த கேப்ஷனை என்ன சார் பண்ணணும்? சேகர், நான் உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டேன், ஒரு ப்ராசஸ் சொல்லி தரும் போது உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்துல அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, உங்க சைடுல ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு அதுபடியாச்சும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு ப்ரொசீஜரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க உங்களுக்கு மெமரி பவரும் இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க நோட்ல ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணல. உங்களுக்கு ஒரு வாட்டியும் அந்த ப்ரொசீஜர் எப்படி என்னால வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியும்? இங்க பாருங்க சேகர், என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, போனை வச்சுட்டு போயிருங்க. நான் உங்களை என்ன கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணுமோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இனிமே என்னோட டீமுக்கு வேண்டாம். சார் ப்ளீஸ் சார், சாரி சார், இந்த வேலை இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் சார், ப்ளீஸ் சார். அப்ப தெரியுது இல்ல சேகர், என்ன ப்ராசஸ் சொல்லி தரணும் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டி தான் சொல்லி தருது? என்னங்க, கொஞ்சம் வேலையில இருக்கேன், அப்புறம் பேசலாம். அமைதியா இரு பிரியா. சும்மா என்னங்கன்னு சொல்லிட்டு போ. சின்னங்க, நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க ஒரு நிமிஷம். சார், அது வந்து சார், கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா? சேங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்ககிட்ட வந்து பேச வந்தா பாருங்க, சேம்பத்தி செருப்பள்ளி அடிக்கணும். ஏய், ஒன்னும் சொல்லலடி, போன் கால் பேசிக்கிட்டு இருந்தேன். பிரியா. ஷோ கடவுளே. சொல்லுங்க சேகர். சார், இந்த ஒரு வாட்டி மட்டும் சொல்லி கொடுங்க சார். நீங்க பாருங்க சேகர், ரெக்கமெண்டேஷன்ல தான் நீங்க வந்தீங்க இந்த ஜாபுக்கு, எனக்கு தெரியும். இதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஆப்போசிட் டீம் லீடு கூட இந்த மாதிரி தான், அவருக்கான ஸ்கில் எதுவுமே இல்ல ஐடி ஃபீல்ட்ல. பட் ஆனா அதை அவர் லேர்ன் பண்ணிக்கலையா? நீங்க லேர்ன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த ஒர்க்குக்கு வந்து நீங்க 6 months ஆகுது. ஒரு பேசிக் ப்ரோக்ராம் கூட உங்களுக்கு ரன் பண்ண தெரியலன்னா எப்படி? உங்க கையை பிடிச்சி நான் தான் ரன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா உங்களுக்கு சம்பளமே கொடுக்க கூடாது. உங்க வேலையை எல்லாத்தையும் நான் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நான் ரன் பண்ணி ஓகே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க, இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் 1 monthல உங்களை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களுடைய ஸ்கில்ல முதல்ல டெவலப் பண்ணிக்கோங்க. போங்க. சாரி சார்.
நீங்க சாரி கேட்கணும்லாம் நான் பேசல. புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் இந்த வீட்ல 1008 பிரச்சனை இருக்கு. எனக்கும் ஃபேமிலின்னு இருக்கு. எனக்கும் லீவ்லாம் தேவைப்படும். சரிங்களா? உங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களை லீட் பண்றதுதான் என்னுடைய வேலையை தவிர உங்க ஒர்க்கை நான் எடுத்து பண்ண முடியாது சேகர். புரிஞ்சுக்கோங்க. 1 வீக் மட்டும் தான் டைம் தருவேன். நீங்க ஸ்கில்ல டெவலப் பண்றீங்களான்னு பாப்பேன். அதுக்கப்புறமா டெவலப் பண்ணீங்க அப்படின்னா 1 மந்த் உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங்கும் தருவேன். இல்லாத பட்சத்துல நான் கண்டிப்பா உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண தான் செய்வேன். நீங்க வேற டீமுக்கு வேணா மூவ் பண்ணிக்கோங்க. எனக்கு என் டீம்ல நீங்க வேண்டாம் சேகர். போனை வைக்கிறேன். போனை வச்சிடறேன். சிவையா வந்தா ஏதோ சொல்ல வந்தான்னு நினைக்கிறேன். ஷோ வேலை டென்ஷன்ல கத்திட்டணும். என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியலையே. சரி என்னன்னு கேட்போம். இதுக்குதான் மாசமா இருக்கும்போது எல்லா பொண்ணுங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க போல. இது எங்க அம்மா கிட்ட போய் நான் சொல்லியிருந்தா என்னன்னு என்னை பார்த்துருப்பாங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தா கூட எங்க அப்பா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வச்சு கூட்டிட்டு போயிருப்பாரு. இவர்கிட்ட போயிட்டு நான் பேச தானே போனேன். இவர் ஏன் என்ன புரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறாரு. இப்படி கத்தணும்னு என்ன அவசியம் இருக்கு? நான் விளையாட்டுத்தனமா நிறைய விஷயத்துல பண்ணியிருக்கேன் தான். அதுக்காண்டி இப்ப எனக்கு உண்மையாவே பெயின் இருக்குன்னு வரும்போது கூட அவர் எனக்கு கண்டுக்காம இப்படி பண்ண எப்படி? பிரியா பிரியா சொல்லுங்க. அழுகிறியா லூசே? ஒன்னும் சொல்லலடி. போன் கால் பேசிக்கிட்டு இருந்தேன்னா போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து நடுவுல பேசணும்னே ஒன்னு பேசுறேன்னு நீ நினைச்சுக்கிட்ட. நான் போன் கால்ல தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பைத்தியம். உன்னை என்னைக்காச்சும் திட்டிருக்கேன்னா என்ன? விளையாட்டுக்கு பேசுவேன். சீரியஸா எடுத்துக்கிட்டியா? சின்னாச்சுமா அழுதுகிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒண்ணு இல்ல. லூசு என்னன்னு சொல்லுடி பைத்தியமே. நான் ரேஷ்மா கிட்ட போன் பேசணும். சரி போன் பேசுறது என்கிட்ட கேட்டுதான் பேசுவியா என்ன? என் போன்ல பேலன்ஸ் இல்ல. 1 வீக் முன்னாடியே முடிஞ்சிட்டு 2 நாளா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ரீசார்ஜ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. நீங்க தான் வீட்டுல தானே இருக்க, வைஃபை கனெக்ஷன் இருக்கு, அப்புறம் எதுக்கு உனக்கு பேலன்ஸ்ன்னு சொன்னீங்க. அவளுக்கு வாட்ஸ்அப்ல இருந்து ஃபோன் பண்ண, அவ எடுக்க மாட்டேங்கிறா. அதான் உங்க ஃபோன் கொடுங்க, ஃபோன் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். லூசி ரீசார்ஜ் பண்ணி விடலன்னா அழுதுகிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நான் ஒரு நிமிஷம் இது பண்ணி விடுறேன். வேண்டாம், எனக்கு ஒன்றும் ரீசார்ஜ்லாம் நீங்க பண்ணி விட தேவையில்ல. நான் வீட்டுல சும்மா வெட்டியா தானே இருக்கேன். எனக்கு 500 ரூபாய் தண்டத்துக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம். அப்படி நினைச்சு தானே நீங்க பண்ணாம இருக்கீங்க. லூசு மாதிரி பேசாதீ. எனக்காச்சும் அப்படி சொல்லியிருக்கேன்னா என்ன? உன் கூடயே தான் நான் இருக்கேன். அதுவும் இல்லாம வீட்டுல வைஃபை கனெக்ஷன் இருக்கு. அப்புறம் என்ன, உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட கேட்க போறேன். அதனாலதான் ரீசார்ஜ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். மத்தபடி எதுவும் இல்ல. சும்மா தானே சொன்னேன். நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட? இல்லங்க, நான் ரேஷ்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். நீங்க ஃபோன் பண்ணி தரீங்களா இல்லையா? சரி ஃபோன் பண்ணி தரேன். சரி எந்தி உட்காரு, ஏன் படுத்துக்கிட்டே இருக்க? நீங்க ஃபோன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு ஃபோன் இங்க வச்சிருங்க, பெட் மேல. நான் பேசிக்கிறேன். ஏதாச்சும் உடம்புக்கு பண்ணுதா லூசே? நீங்க ஃபோன் பண்ணி தரீங்களா இல்லையா? சரி கோவப்படாத, ஃபோன் பண்றேன். ரிங் போகுது, எடுக்கல. மேல கோவமா இருக்கியா பிரியா? எப்பவுமே கோவப்பட மாட்டேல்ல. இப்ப ஏன்டி கோவப்படுற மாதிரி பேசுறேன்? நான் ஏதாச்சும் தப்பா பேசிட்டேனா? உன்கிட்ட தாண்டி கேக்குறேன் பிரியா. நான் யாருங்க உங்ககிட்ட கோவப்படுறதுக்கு? நீங்களும் எல்லாரும் மாதிரி தானே நினைக்கிறீங்க. என்ன இவ ஒரு லூசு பைத்தியம், இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசுவா அப்படின்னு நினைக்கிறீங்க போல. அப்படிதானே? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா என்னன்னு கூட கேட்க முடியாதா உங்களுக்கு? நான் என்ன நார்மலாவா இருக்கேன். வயிற்றுல குழந்தை இருக்கு, அது 9 மாசம் பிறந்துட்டு 38 வீக்ஸ் இன்னும் 2 டேஸ்ல பிறக்க போகுது. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தானே என்ன பாத்துக்கணும். உனக்கு ஏதாச்சும் உடம்புக்கு பண்ணுதா? டேப்லெட் கரெக்டா எடுத்துக்கிறியா? சாப்பிட்டியா இல்லையா? எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கும் ஆசைலாம் இருக்கும்ல. நான் தான் உங்ககிட்ட வந்து பேசுறேன், நீங்க என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறீங்க. சாதாரண விஷயம் தானே. இதையாண்டி இவ்வளவு பெருசுப்படுத்துற? நீ பேசுறத பார்த்தா நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி பேசுறேன். ஆமாங்க, சாதாரண விஷயமா தான் தெரியும் உங்களுக்கு. வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க எந்த அளவுக்கு மென்டல் டிப்ரெஷன்ல இருப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஏதாச்சும் தலைவலி, சில வெளியே போனோன்னா உடனே வண்டி எடுப்பீங்க, போயிடுவீங்க. ஆனா எங்களுக்கு அப்படியா? உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை சமாதானப்படுத்தி உங்ககிட்ட ஆரம்பிச்சு பேசி அதுக்கப்புறம் வெளியே போனோம். உங்களுக்கும் எனக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு முத்து மாதிரி. நானா வந்து உங்ககிட்ட பேசுறதுனால தான் அலட்சியப்படுத்துறீங்க நீங்க. பைத்தியக்காரி மாதிரி பேசாத. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் வேலை ஒர்க் ப்ரெஷர்ல இருந்துட்டேன். இந்த வேலை யாருக்காண்டி பாக்குறேன்? உனக்காண்டி தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம குழந்தைக்காண்டி தானே, நம்மளுக்காண்டி தானே. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது முத்து மாதிரி, இல்லைன்னு சொல்லல. நீங்க எனக்காண்டி தான் கஷ்டப்படுறீங்க, எனக்காண்டி தான் எல்லாமே பண்றீங்க. நான் இல்லைன்னு ஒரு நாளும் சொல்லவே இல்லையே. எனக்காண்டி பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேட்கறேன். என்ன ஒரு நாளாச்சும் சாப்பிட்டியான்னு கேக்குறீங்களா? மாத்திரப்பட்டியா அப்படின்னு கேட்பீங்களா? எதுவுமே கேட்க மாட்டீங்க. நீங்க வருவீங்க, பசிக்குதுன்னு சொல்லுவீங்க, சாப்பாடு எடுத்து வைப்பேன், சாப்பிட்டுட்டு நீங்க பட்டுன்னு போயிருவீங்க. ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்க. இவ்வளோ ஏன் நானும் பிரெக்னன்சி ஆரம்பிச்சதுல இருந்து உங்க கூட உட்காந்து பேசணும்னு வந்து உட்காரும் போதெல்லாம் நீங்க என்ன அவாய்ட் மட்டும் தான் பண்றீங்க.
பைத்தியம் அவாய்ட் பண்ணலடி. 6 months முன்னாடி ஒரு புது ப்ராஜெக்ட்ல மாத்திட்டாங்க டீம் லீடா. ஸோ யாருக்குமே எந்த ஒர்க்கும் தெரியல. நான் தான் மொத்த ஒர்க்கும் பாக்குற மாதிரி இருக்கு. நான் பாக்குற வேலை 4 மடங்கு ஆயிட்டு. என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. சின்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு சொல்லி. இந்த நிலைமையில ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேற. ஆஃபீஸ்க்கும் போக முடியல உன்னை தனியா விட்டுட்டு. ஸோ எல்லா ப்ரெஷரும் இருக்குல்ல, என் நிலைமையை நீ புரிஞ்சுக்கணும்ல. ஆமாங்க, உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கும், எனக்குலாம் எந்த கஷ்டமும் இருக்காது. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க என்ன சந்தோஷமா தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எதுவுமே சொல்லலை, நீங்களும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. எனக்கு ரேஷ்மா இல்லைன்னா ரகுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி கொடுங்க. சாரி, ரகு கிட்ட நீங்க பேச மாட்டீங்களே, ரேஷ்மாக்கு மட்டும் ஃபோன் பண்ணி கொடுங்க. எனக்கு என்ன பிரச்சனையோ நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். பிரியா, அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படித்தானே? நான் உனக்கு வேண்டாவதானே ஆயிட்டேனா? போன் கால்ல எவனையோ திட்டினதா உன்னை திட்டினதா நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கடி நீ. ஆமா, நான் பைத்தியம் தான், லூசு மாதிரி பேசுவேன். வாயாடி, என்ன என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லுங்க. எல்லாரும் மாதிரியும் நானும் மனசுல பட்டதை பேசாம மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருந்தேன்னா நானும் நல்லவளா இருந்திருப்பேன். மனசுல பட்டதை வெளிப்படையா பேசிட்டு உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சல. எல்லாமே நான் பண்ண தப்பு தான். நான் தான் உங்ககிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். சாரி. தெரியாம பண்ணிட்டேன்டி, சாரி. இப்ப என்ன பண்ணுதுன்னு சொன்னா தானே தெரியும். ஏன் இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருக்க? எனக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமா வலிக்குது, அது சொல்லதான் வந்தேன். ரொம்ப தாங்கவே முடியல, விட்டு விட்டு வலிச்சுக்கிட்டே இருக்கு. நிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, படுத்துக்கிட்டே இருந்தாலும் வலிக்குது. என்ன பண்றது தெரியல. நானும் வெந்நி வச்சுட்டு 2-3 வாட்டி உங்களை கூப்பிட்டேன், நீங்க வரவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லி நானே வெந்நி எடுத்து பேக் மேல ஊத்திட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்து பார்த்தேன். அப்பவும் கேட்க மாட்டேங்குது. மறுபடியும் கூப்பிட்டேன், நீங்க வரவே இல்லை. உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தா நீங்க என்னன்னா திட்டுறீங்க. இப்ப வந்து வேற யாரையும் திட்டினாலும் சொல்றீங்க. சாரிடி பிரியா, நீ என்ன பேச வந்தன்னு கேட்டிருக்கணும். சாரி. ரேஷ்மாக்கா கால் பண்றாங்க, பேசு எந்தி.